பிலிப் ஹிட்ரி என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார் பாருங்க. உலகத்தின் தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர், பிரிட்டனை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார் பாருங்க. நான் சொன்னது எல்லாத்துக்கும் சான்றுகள் சொல்லியிருக்கிறார் பாருங்க. During all the first part of the Middle Ages, no other people made as important contribution to human progress as did the Arabs. மத்திய காலத்தினுடைய முதல் பகுதி உலகத்தில் எந்த சமூகம் செய்யாத மகத்தான அறிவு ரீதியான சாதனைகளை அரபுகள், முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள். For centuries, Arabic was the language of learning, culture, intellectual progress for the whole of the civilized world with the exception of the Far East. அறிவியலை படிக்கணும்னா அரபு மொழி படிச்சா தான் அறிவியலை படிக்க முடியும். உலகத்தின் அறிவு மொழியாக, ஆட்சி மொழியாக, கலாச்சார மொழியாக. From the 9th to 11th century, there were more philosophical, medical, historical, religious, astronomical, and geographical works written in Arabic than in any other human tongue. மனிதன் பேசிய எந்த மொழியை காட்டிலும் அரபு மொழியில் தான் அத்துணை துணை சார்ந்த ஆக்கங்களும் அறிவு சார்ந்த ஆக்கங்களும் எழுதி குவிக்கப்பட்டுச்சு. என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நானே மேடையா சொல்லிட்டு இருக்கேன், உங்க பிள்ளைங்களை ஆக்ஸ்போர்டுக்கு அனுப்பிச்சு வைங்க, கேம்பிரிட்ஜுக்கு அனுப்பிச்சு வைங்க, ஹார்வர்டுக்கு, ஸ்டான்ஃபோர்டுக்கு அனுப்பிச்சு வைங்க, உயர் படிப்புக்கு அப்படின்னு சொல்லி தெருவா சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஆக்ஸ்போர்டும் கேம்பிரிட்ஜும் 13ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டு அது பைபிளை மாத்திரம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாகத்தான் இருந்துச்சு. 1650 வரையிலும் 350 வருஷம் பைபிள் சயின்சஸ் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. முதலாக அவர்களுடைய தியாலஜி, இறையியல் அல்லாமல், கிறிஸ்தவ இறையியல் அல்லாமல் ஒரு வெளிப்பாடம் சேர்க்கப்பட்டுச்சுன்னா 1631 அரபு மொழி. பிறகு 60 ஆண்டுகள் கழித்து 1695 தான் கெமிஸ்ட்ரி சேர்க்கப்படுது, மேத்தமெட்டிக்ஸ் சேர்க்கப்படுது. 1600 இங்கிலாந்தினுடைய அரசராக இருந்தார் பிலிப் சார்லஸ் I. அவர் ஒரு உத்தரவு போட்டார். என்ன உத்தரவு போட்டார் தெரியுமா? இங்கிலாந்துல, தட் இஸ் ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து, இந்த மூணு அடிச்ச யுனைடெட் கிங்டம் இருக்குது பாருங்க, இங்கே வரக்கூடிய எந்த கப்பலும் உள்ளே நுழைய வேண்டும் என்றால் ஒரு அரபு மொழி கையெழுத்து பிரதியை கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் உள்ளே நுழைவதற்கு அனுமதிண்டாங்க. அரசு உத்தரவு. இப்படி திரட்டப்பட்ட மேனுஸ்கிரிப்ட் இருக்குது பாருங்க, கையெழுத்து பிரதிகள். அது ஒரு அந்த இங்கிலாந்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு கார்டினல், பாதிரியார், அரபுலகத்திலிருந்து வரக்கூடிய கையெழுத்து பிரதிகள் எல்லாவற்றையும் சேர்ப்பதே தன் வாழ்நாளாக வைத்திருந்தார். அவர் இறக்கின்ற போது 1000 கையெழுத்து பிரதி நூல்களை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு தானமாக கொடுத்து விட்டு போனார். அத்துணையும் அரபு மொழி, முஸ்லிம்கள் எழுதி குவித்த ஆக்கங்கள். அதெல்லாம் ஏன் இமாம் இப்னு சீனாவினுடைய கேனன் ஆஃப் மெடிசின் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மருத்துவ புத்தகம் 600 ஆண்டுகள் ஐரோப்பாவினுடைய எல்லா மருத்துவ பல்கலைக்கழகத்திலும் பாடமாக இருந்தது. கேனன் ஆஃப் மெடிசின், மருத்துவத்திற்கான உபகரணங்கள், கெமிஸ்ட்ரிக்கானது, மேத்தமெட்டிக்ஸ்கானது, இது எல்லாம் அரபு உலகத்திலிருந்து எடுத்து இன்னைக்கு ஐரோப்பியன் ரெனாய்சன்ஸ் ஏற்பட்டிருக்கிறது. உலக சமூகத்திற்கு, நாகரீகத்திற்கு முஸ்லிம்கள் கொடுத்திருக்கக்கூடிய கொடை.